अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 27/2/2024 பாபா இன்னைக்கு முரளியில் சொல்றாரு, நல்ல ஞானத்தை சிந்தனை பண்ணுங்க. புது புது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ புது புது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மனசுல ஏற்படுதோ அப்போ உங்களுக்கு குஷி ஏற்படும். அந்த புது பாயிண்ட்ஸை நீங்க மற்றவர்களுக்கும் சொல்லணுங்கிற ஒரு ஆசை வரும் உங்களுக்கு. இப்போ பாபாவோட அறிமுகத்தை கொடுத்து, பாபா யாரு, எங்க இருக்கார், எப்படிப்பட்டவர், நம்ம யாருடைய குழந்தை, இந்த ஸ்வமானத்தை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு எல்லையற்ற ஆனந்தம், மகிழ்ச்சி என்பது ஏற்படும் சொல்றாரு பாபா. தலைப்பு சொல்றாரு, மீட்டே பச்சே सदा बाप की याद का चिंतन, ज्ञान का विचार सागर मंथन करो तो नई नई पॉइंट्स निकलेगी, खुशी में रहेंगे. இனிமையான குழந்தைகளே, சதா பாபாவுடைய நினைவினுடைய சிந்தனை. எப்படியெல்லாம் பாபா நம்ம நினைவு செய்வது, இதை பற்றிய சிந்தனையும், ஞானத்தினுடைய விசார் சகர் மந்தன், ஞானங்கிறது கடல். எவ்வளோ விஷயங்களை பாபா நமக்கு சொல்லியிருக்கார். இதை பற்றி நம்ம சிந்தனை செய்யும்போது புது புது பாயிண்ட்ஸ் நமக்கு மனசுல ஏற்படும். அப்பொழுது மகிழ்ச்சி என்பது கூட நமக்கு கிடைக்கும்.
बाबा क्वेश्चन கேக்குறாங்க, इस ड्रामा में सबसे बड़े से बड़ी कमाल किसकी है और क्यों? இந்த டிராமால அனைவரையும் விட மிக பெரிய உயர்ந்த அதிசயம் யாருடையது? ஏன்? ஏன் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் செய்றார் பாபா? எப்படிப்பட்ட அதிசயம்? அவருடைய அதிசயம். सबसे बड़ी कमाल है शिव बाबा की, क्योंकि वो तुम्हें सेकंड में परिजादा बना देते हैं. பாபா ஸ்ரீ பாபாவுடைய அதிசயம் இருக்கு இல்லையா, மிக உயர்ந்தது, யாருமே செய்ய முடியாத ஒரு அதிசயம். ஏன்னா ஒரு செகண்ட்ல ராஜகுமாரராக ஆக்குறார். ऐसी पढ़ाई पढ़ाते जिसे तू मनुष्य से देवता बन जाते हो. அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். அந்த பாடத்தால ஒவ்வொரு மனிதர்களும் மனித நிலையிலிருந்து தேவ நிலையை அடைகிறார்கள். दुनिया में ऐसी पढ़ाई बाप के सिवाय कोई पढ़ा न सके. இந்த முழு உலகத்துல எந்த டீச்சரும் இப்படிப்பட்ட ஒரு கல்வியை கற்றுத்தரவில்லை, பாபாவை தவிர. नेक्स्ट पॉइंट, ज्ञान का तीसरा नेत्र दे अंधियारे से रोशनी में ले आना, ठोकर खाने से बचा देना, ये बाप का ही काम है. ஞானத்தினுடைய மூன்றாம் கண்ணை கொடுத்து கார் இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி கொண்டு வருவதும், ஏமாற்றம் அடைவதிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றுவதும் இது பாபாவுடைய செயலாகும். इसलिए उन जैसी कमाल का वंडरफुल कार्य कोई कर नहीं सकता. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை, வண்டர்ஃபுல் காரியம், அதிசய காரியம், இந்த காரியத்தை வேறு யாராலுமே செய்ய முடியாது, பாபாவை தவிர. பாருங்க, மனித நிலை மாறி தேவ நிலைக்கு அது எவ்வளவு நேரத்துல, செகண்ட்ல பாபா மாத்துறாரு. ஓம் சாந்தி. रूहानी बाप रोज रोज बच्चों को समझाते हैं. ஆன்மீக தந்தை தினம் தினம் குழந்தைகளுக்கு சொல்லிட்டே இருக்கார். बच्चे अपने को आत्मा समझ बाप से सुनते हैं. குழந்தைகளே, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பாபா சொல்றத கேக்குறீங்க தானே. जैसे बाप गुप्त है वैसे ज्ञान भी गुप्त है. किसी को भी समझ में नहीं आता है कि हम क्या है, आत्मा क्या है, பரம்பிதா பரமாத்மா क्या है. எப்படி பாபா குப்தம், அவ்வாறு அவருடைய ஞானமும் குப்தமானது. மற்றவர்களுக்கு இது தெரிவதில்லை. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்பது யாரு. बच्चों की पक्की आदत पड़ जानी चाहिए कि हम आत्मा. பாபா சொல்றார், ஆனா குழந்தைகளாகி உங்களுக்கு நான் ஆத்மாங்கிற லெசன் இருக்குல்ல, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறார், பக்கா பண்ணணும். அத பாபா ஹம் ஆத்மாவுக்கு சுனாத்தே ஹே. இந்த ஞானம் கொடுப்பது யாரு? பாபா கொடுக்கிறார். புத்தி சே சமஜ்னா ஹே. புத்தியால இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக்டிமே ஆனா ஹே. ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது, அதை நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டும். பாக்கி தந்தா ஆதித்தோ கர்ணாகி ஹே. மற்றபடி அவரவர் அவரவருடைய தொழிலையும் நன்றாக செய்ய வேண்டும். कोई बुलाएंगे तो जरूर नाम से बुलाएंगे ना. பாபா சொல்றாங்க, யாரையாவது அழைப்பார்கள் என்றால் பேரை சொல்லிதானே அழைப்பாங்க. நாம் ரூபே தப் தோ போல் சக்தே. பெயரும் உருவமும் இருக்கிறதுனாலதான் பேரை சொல்லி அழைக்க முடியுது. குச் பி கர்னகி சக்தே. பாபா சொல்றார், அப்ப பேரு உருவம் இருக்கிறதுனால ஆத்மா பேசவும் முடியுது இல்லையா. மற்றது வேற எதுவும் இல்லை. குச் பி கர் சக்தே ஹே.
பாபா சொல்றார், ஆத்மா எல்லா காரியங்களையும் செய்யுது. சிர்ஃப் ஏ பக்கா கர்னா கி ஹம் ஆத்மா. இதை மட்டும் நம்ம ஸ்ட்ராங் ஆக்கினா போதும், நான் ஆத்மா. நம்மளுடைய பார்வை எப்படி பாயணுங்கிறாரு, தேகத்தை பார்த்துட்டு அப்புறம் ஆத்மா பார்க்க கூடாது. டைரக்ட் அந்த டைமண்ட், டைரக்ட் ஆத்மாவை பக்கம்தான் நம்மளுடைய பார்வை திரும்பணும். மகிமா சாரி நிராகார் கி ஹே. அனைத்து புகழும் ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பாபாவுக்கு தான். अगर साकार में देवता की महिमा है तो उनको भी महिमा लायक बाप ने बनाया. சாக்காரத்துல தேவதைகளுக்கு மகிமை பாடப்படுகிறது என்றால் அந்த தேவதைகளை உருவாக்கிய பாபாவுக்குத்தான் மகிமை என்பது இருக்க முடியும். ஏன்னா யாரு லாயக்கு ஆக்குனாங்களோ அவங்களுக்கு தான் மகிமை. மகிமா லாயக்கத்தே अब फिर बाप मालिक लायक बना रखे हैं. பாபா சொல்றார், இதுக்கு முன்னாடி மகிமைக்குரியவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது பாபா உங்களை மகிமைக்கு யோகிய ஆத்மாவாக ஆக்கி கொண்டிருக்கிறார். इसलिए निराकार की ही महिमा. ஆனா நம்மளை படைச்சார் இல்ல, நம்மளை மாத்திரத்துக்கான ஞானம் கொடுத்தாருல்ல, அவருக்கு தான் மகிமை. இப்படி ஒரு குழந்தைய அம்மா அப்பா ஸ்கூல்ல கொண்டு போய் டீச்சர் கையில ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. பெஸ்ட் டீச்சர் என்ன பண்றாரு, அந்த குழந்தைய நல்ல டேலண்ட் ஆக்குறார், மெரிட்ல கொண்டு வர்றார். அது எங்க போனாலும் எல்லா திறமையும் வெளிப்படுத்துது. அப்படின்னா யாரு பேரு அந்த இடத்துல அடிபடும்? இவங்க டீச்சர் யாரு, இன்னாருதான் இவங்களை இப்படி முன்னேற்றினாரு. அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாரு, எங்க டீச்சர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த மாதிரி எல்லா புகழும் யாருக்கு? பாபாவுக்கு தான். விசார் கியா ஜாத்தா ஹே பாப் கி கித்தனி மகிமா और कितनी उनकी सर्विस है. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு புகழுக்குரியவர் பாபா. பாபா சொல்றாரு, எவ்வளவு அவருக்கு அவருடைய சேவை எவ்வளவு, எப்படிப்பட்ட சேவை பண்றார். वह समर्थ है, वह सब कुछ कर सकते. அவர் சக்தி மிக்கவர், அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. எதை நினைச்சாலும் பகவானால் செய்ய முடியும். ஆகையினால அனைத்தையுமே அவர் செய்கின்றார். ஹம் தோ போத் தோடி மகிமா கர்த்தே. அப்படிப்பட்ட உயர்ந்தவருடைய சேவைய நம்ம கொஞ்சமா தான் புகழ் பாடுறோம். மகிமா தோ உன்கி போத்தே. மகிமை என்பது அவருக்கு மிக அதிகமாக இருக்குது. मुसलमान लोग भी कहते हैं अल्लाह मियां ने ऐसा फरमाया. முஸ்லிம் தர்மத்துல கூட சொல்லப்படுது, அல்லாஹ் என்பவர் இன்னாருக்கு இப்படி ஒரு கட்டளையிட்டார். अब फरमाया किसके आगे? இப்ப கட்டளையிட்டார்னு சொல்லப்படுதே, யார் முன்பு கட்டளையிட்டார்? बच्चों के आगे फरमाते. கட்டாயமா குழந்தைகள் முன்னாடி தான் அவரு கட்டளையிட்டு இருக்க வேண்டும். जो तुम मनुष्य से देवता बनते हो. எந்த குழந்தைகள் எதிரில் அவர் கட்டளையிட்டார்? யாரு மனிதனிலிருந்து தேவதை ஆகின்றார்களோ அவங்க முன்னாடி. அல்லாஹ் மியானே கிஸ்கே பிரதி தோ ஃபர்மாயா ஹோகானா. அல்லாஹ் யார் முன்பாவது தானே அவர் கட்டளை இட்டிருக்க வேண்டும். பச்சோं को ही समझाते. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளுக்குத்தான் பாபா சொல்றார். जिसका कोई को पता ही नहीं, अभी तुमको पता पड़ा. யாருக்கு சுத்தமா தெரியாம இருந்ததோ அவங்களுக்கு இப்ப எல்லாமே தெரிய வருது. ये नॉलेज ही गुम हो जाएगी. பிறகு இந்த ஞானம் மறைந்துவிடும். बौद्धि भी ऐसे कहेंगे, क्रिश्चियन भी ऐसे कहेंगे, परंतु क्या फरमाया था? பாபா சொல்ற புத்த தர்மத்தினரும் இவ்வாறு சொல்றாங்க, கிறிஸ்டின் தர்மத்தினரும் இவ்வாறு சொல்றாங்க, பகவான் எங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தாருன்னு. ஆனா என்ன கட்டளையிட்டார்? இதான் முக்கியமானது.
எல்லா இடத்துலயும் பகவானுடைய மகாவாகியம் இருக்குது. ஆனா அவர் என்ன கட்டளையிட்டார்? கிஸ்கோபி பத்தாகி நகி. பாபா சொல்றாரு, இதுதான் மற்றவங்க யாருக்குமே தெரிவதில்லை. பாப் தும் பச்சோं को अल्फ और बेस समझा रहे. பாபா உங்களுக்கு அப்பா மற்றும் ஆஸ்தியை பற்றி புரிதலை சொல்லிட்டு இருக்கார். ஆத்மா को बाप की याद भूल नहीं सकती. ஆத்மாவுக்கு பாபோட நினைவு என்பது மறக்கவே முடியாது. ஆத்மா அவினாஷி ஹே तो याद भी अविनाशी रहती है. ஆத்மா அழியாதது, அப்ப நினைவும் அழியாதது. பாபா பி அவினாஷி. பாபாவும் யாரு? அழிவற்றவராக இருக்கார். गाते हैं अल्लाह मियां ने ऐसा कहा था, परंतु वह कौन है, क्या कहते थे, कुछ भी नहीं जानते. அனைவருமே என்ன சொல்றாங்க? அல்லாஹ் இவ்வாறு கட்டளையிட்டார். ஆனா அவரு யாரு, என்னவாக இருந்தார், எப்படிப்பட்டவர் அவர், இத பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கல. அல்லாஹ் மியா को टिक्कर बित्तर में कह दिया तो जानेंगे फिर क्या. உயர்ந்த பகவான் பரம்பொருள் பரம் ஜோதியவரு, அல்லாஹ் நூர் அப்படின்னு சொல்லப்படுது, ஒளியவரு. அவரை கல் முள் தூண் துரும்பில் இருக்கின்றார் என்று சொன்னால் வேற எதை அவங்க புரிஞ்சுக்க முடியும்? பக்தி மார்க்கமே பிரார்த்தனா கருத்தே. பக்தி மார்க்கத்துல நிறைய பிரார்த்தனா பண்றாங்க. अब तुम समझते हो जो भी आते हैं उनको रजो सदो रजो तमो में आना ही है. நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் மேலிருந்து பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிக்கு வருகின்றார்களோ அனைவருமே சதோ பிரதானமாக இறங்குறாங்க. அப்புறம் சதோ ரஜோ நிலைக்கு வந்தே ஆகணும். கிரைஸ்ட் புத்த ஆதி ஆते हैं, उनके पीछे सबको उतरना है. கிரைஸ்ட் வராருன்னா அந்த தர்மத்தினர் எல்லாரும் அவர் பின்னாடி இறங்கிடுறாங்க. புத்தர் வராருன்னா அந்த தர்மத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இறங்கிடுறாங்க. சன்னைக்கு பாத் நகி. பாப்பா சொல்றாரு, எல்லாரும் இறங்கித்தான் இருக்காங்களே தவிர யாருமே போகல. பாப்ஹி ஆக்கர் சப்கோ சடாத்தே. பாபா எப்போ மேலிருந்து இறங்குறாரோ அப்பதான் குழந்தைகளையும் முன்னேற்றார். சர்வகா சத்கதி தாத்தா ஏக்குகே. அனைவருக்குமே சத்கதியின் வள்ளல் ஒரே ஒருவர் தான். அவர் கோய் சத்கதி கர்னே நஹி ஆத்தே. வேறு யாருமே சத்கதியை கொடுப்பதற்காக வரல. சம்ஜோ கிரைஸ்ட் ஆயா, கிஸ்கோ பைட் சம்ஜாயேங்கே. புரிச்சுக்கோங்க, இப்போ கிரைஸ்ட் வந்துட்டார்னா யாருக்கு நீங்க உட்கார்ந்து புரிய வைப்பீங்க? இதெல்லாம் इन बातों को समझने लिए अच्छी बुद्धि चाहिए. இவ்வாறு உள்ள விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக நல்ல புத்தி இருக்க வேண்டும். நைனி யுக்தியா நிகால்னி சாகியே. நல்ல புது புது யுக்திகளை என்ன பண்ணணும், நம்ம வெளிப்படுத்த வேண்டும். मेहनत करनी है, रतन निकालना है. इसलिए बाबा कहते हैं विचार सागर मंथन करके लिखो, फिर पढ़ो कि क्या क्या मिस हुआ. பாபா சொல்றாரு, நிறைய யுக்தியை படைக்கணும்னா அதுக்கு உழைப்பு வேணும். ஏன்னா எவ்வளவு ரத்தனங்கள் பாபா நமக்கு கொடுத்துருக்காங்க. பாபா சொல்றாரு, நல்ல ஞானத்தை உட்காந்து மந்தன் பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்க, எழுதுங்க நோட்ல. என்னென்ன பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்குதுங்கிறதையும் பாருங்க. பாபா கா ஜோ பாட்டே ஓ சல்தா ரஹேகா. பாபாவுடைய பாட்டு எதுவோ அந்த பாட்டு என்ன ஆகுங்கிறார் பாபா, நடந்து கொண்டேதான் இருக்கும். பாபாவோட பாட்டு நடந்துட்டே தான் இருக்கும். பாபு கல் பெலிவாலி ஞான் நாலேஜ் சுனாத்தே. கல்பத்துக்கு முன்பு உள்ள ஞானத்தை பாபா கூறுகிறார். बच्चे जानते जो धर्म स्थापक करने आते हैं उनके पीछे उनके धर्म वालों को भी नीचे उतरना है.
எந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் இறங்குகின்றார்களோ அவர்கள் பின்னாடி அந்தந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களும் இறங்கி வராங்க. கிஸ்கோ சடாயங்க கைசே, அவங்க யார முன்னேற்றிருக்காங்க? சிடி நிச்சய உத்தர்னாக்கி ஹே. பாபா சொல்றார், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க இறங்கிதான் வந்தாகணும். பேலே சுக்கு பீச்சே துக். பரந்தாமத்திலேருந்து எந்த ஒரு ஆத்மா வந்தாலும் அது பியூரா வருது இல்ல, அதனால சுகத்தை முதல்ல அடையுது, அதுக்கு பிற்பாடு துக்கத்தை அடையுது. ஏ நாட்டக் படா ஃபைன் பனா ஹுவா. இந்த நாடகம் ரொம்ப ஃபைனா தயாரிக்கப்பட்டிருக்குது. விசார் சகர் மந்தன் கர்னேக்கி ஜரூரத் ஹே. இதை பற்றி நல்லா நீங்க ஞானத்தை சிந்திப்பது மிக அவசியமான ஒன்று. கோய்க்கு சத்கதி கர்னே நகி ஆத்தே. மற்ற தர்ம பிதாக்கள் யாருக்கும் சத்கதி தருவதற்காக வருவதில்லை. ஓ ஆத்தேகி தர்ம ஸ்தாபன் கர்னே. அவங்க வர்றது எதற்காக? தர்மத்தை உருவாக்குவதற்காக. ஞான் கா சாகர் ஏக்குகே அவர் கோயிமே ஞான் நகிஹே. ஞான கடல் என்பவர் ஒருவர்தான். பாபாசரர் மற்ற யாருக்குள்ளும் இந்த மாதிரி ஞானம் இல்லை. ड्रामा में दुख सुख का खेल तो सभी के लिए है. இந்த டிராமா ஒண்டர்ஃபுல்லானது. பாபா அந்த டிராமா பத்தி என்ன சொன்னாரு? ஃபைனா தயாரிக்கப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதுல எப்படிப்பட்ட விளையாட்டு அடங்கியிருக்கு? சுக துக்கத்திற்கான விளையாட்டு. துக்கு சேபி சுக்கு ஜாஸ்தி ஹே. பாருங்க எவ்வளவு அழகான பாயிண்ட். இந்த டிராமால துக்கத்தை விட சுகத்திற்கான பாட்டு இருக்குல்ல, அது அதிகமாக இருக்குது. விஸ்வமே சாந்தி ஹோ ஜாத்தி ஹே. எப்ப சுகத்திற்கான பாட்டு இருக்கோ அப்ப முழு உலகத்துல அமைதியும் ஏற்படுது. துக்கதாமே சாந்தி ஹோன சகே. துக்கமய உலகத்துல அமைதி இருக்க முடியாது. சாந்தி தப் மில்தி ஹே ஜப் வாபஸ் சாந்தி தாமே ஜாயேங்கே. சாந்தி எப்ப கிடைக்குதுன்னா எப்போ நாம சாந்தி தாம வீட்டிற்கு செல்வோமோ அப்பதான் சாந்தி கிடைக்குது ஆத்மாவுக்கு. பாபா பைட் சம்ஜாத்தே ये कभी भूलना नहीं चाहिए हम बाबा के साथ हैं. பாபா புரிய வைக்கிறாரு, இதை மட்டும் மறந்துடாதீங்க, நான் பாபாவுடன் இருக்கின்றேன். பாபா ஆயா ஹுவா ஹே அசுர் சே தேவதா பனானே. பாபா வந்துள்ளார் அசுரனில் இருந்து என்னை தேவதை ஆக்குவதற்காக. ஏ தேவதாயே சத்கதி மே रहते हैं तो बाकी सब आत्माएं மூல் வத்தன் மே रहती हैं. இந்த தேவதைகள் சத்கதியில் இருக்கிறார்கள், மற்ற அனைத்து ஆத்மாக்களும் மூல வதனத்தில் இருக்கின்றார்கள். டிராமா में सबसे बड़ी कमाल है बेहद के बाप की. இந்த 5000 வருஷம் டிராமால பாபா சொல்றாரு, எல்லாரை விட அதிக அதிசயம் செய்வது யாரு? எல்லையற்ற பாபா தான். जो तुमको परिजादा बनाते. என்ன அதிசயம் பண்றார் பாபா? உங்களை ஒரு செகண்ட்ல ராஜகுமார் ராஜகுமாரியாக ஆக்குறார். படை செத்தும் பரி பன்தே ஹோ. இந்த படிப்பால நீங்க என்ன ஆகுறீங்க? பரி தேவதை ஆகுறீங்க. பக்தி மார்க்கமே சமஸ்தே குச்பி நகி. பாபா சொல்றாங்க, பக்தி மார்க்கத்துல யாருமே எதுவுமே புரிந்து கொள்ளவில்லை. மாலா ஃபேர்த்தே ரேத்தே. ஆனா பக்தி மார்க்கத்துல என்ன பண்றாங்க? ஒரு மணியா உருட்டி 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 மாலை என்ன பண்றாங்க? உருட்டிட்டே இருக்காங்க. कोई हनुमान को कोई किसको याद करते. சிலர் ஹனுமனை நினைக்கிறாங்க, இன்னும் சிலர் கணேசரை நினைக்கிறாங்க, அம்மனை நினைக்கிறாங்க, துர்கையை நினைக்கிறாங்க. ஒரு சிலர் மகாவிஷ்ணுவை நினைக்கிறாங்க. உनको याद करने से फायदा किया. சரி, இவர்களெல்லாம் நினைக்கிறதுனால என்ன பலன்? பாபா ने कहा है महारथी तो उन्हों बैठ हाथी पर सवारी दिखा दी. பாபா சொல்லியிருக்கார், மகாரதி அப்படின்னா யாரு இது யானை மீது சவாரியை காட்டப்படுறாங்க. யானை மீது யாரு சவாரி செய்யறாங்களோ அவங்களுக்கு பேரு மகாரதி.
ये सब बातें बाबा ही समझाते. இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா தான் புரிய வைக்கின்றார். बड़े बड़े आदमी कहाँ जाते हैं तो कितनी आजियान करते हैं. பெரிய பெரிய மனிதர்கள், முக்கியமானவங்க, உயர்ந்த போஸ்ட்ல இருக்கிறவங்க எங்க சென்றாலும் அவர்களுக்கு எவ்வளோ மரியாதை செலுத்துறாங்க. तुम और किसको आजियान नहीं देंगे. அவங்க கொடுக்கிற மாதிரி நம்ம செய்ய முடியாது. जानते हो समय सारा जाड़ जड़जड़ी बूत है. உங்களுக்கு தெரியும் இந்த நேரம் முழு மரமும் இத்து போய் உள்ளது. விஷ்கி पैदाइश है. விஷத்தால் அனைவருமே பிறப்பெடுத்திருக்கிறார்கள். तुमको अब फीलिंग आनी चाहिए कि सतीह में विष की बात नहीं. இப்போ உங்களுக்கு அந்த ஃபீலிங் வர வேண்டும், சத்தியுகத்தில் எந்த விஷத்திற்கான விஷயம் கிடையாது, அங்க காம விகாரம் என்பது இருப்பதில்லை. பாப் कहते हैं मैं तुमको பத்மாபதம் பாக்யவான் बनाता हूं. பாபா கூறுகின்றார், நான் உங்களை பல கோடி மடங்கு பாக்கியவானாக ஆக்கிறேன். சுதாமா பதமாபதி பனானா. குசேலர் எவ்வளவு ஏழ்மையில இருந்தார்ல, அவர் யாரு ஆயிட்டாரு? பல கோடி மடங்கு பாக்கியவான் ஆயிட்டார். சப் अपने लिए ही करते. பாபா சொல்றார், எல்லாருமே தனக்காக தான் செய்யறாங்க. பாபா கேத்தே படாய் से तुम कितने ऊंच बनते हो. பாபா சொல்றார், இந்த படிப்பால நீங்க எவ்வளோ உயர்வாகிறீங்க. கீதா சப் சுன்தே படுத்தே ஹே. அவங்கெல்லாம் கீதைய எல்லாருமே கேட்குறாங்க, படிக்கிறாங்க. ये भी पढ़ता था परंतु जब बाबा ने बैठ सुनाया तो वंडर खाया. இந்த பிரம்மா பாபாவும் கீதை படிச்சவர் தான். ஆனா எப்போ ஸ்ரீ பாபா இவருக்கு கீதையை சொன்னாரோ அப்ப அதிசயப்பட்டார். பாப்கி கீதா சே சத்கதி हुईना. பரமாத்மா சொன்ன கீதையால சத்கதி ஏற்பட்டதல்லவா. என் மனுஷியனை கேபைட் பனாயா. மனிதர்கள் பார்த்தீங்கன்னா கீதை எப்படிலாம் உருவாக்கிட்டாங்க. கேத்தீங்க அல்லாஹ் மியானே ஏசைக்காகா சொல்றாங்க, அல்லாஹ் இப்படியெல்லாம் சொன்னாரு. பரந்து குச் பி சமஸ்தே குச் பி நஹி. அல்லாஹ் கோன்? அல்லாஹ் சொன்னாருன்னு சொல்றாங்களே, அந்த அல்லாஹ் யாரு? இத பத்தி தெரிஞ்சுக்கல. देवी देवता धर्म वाले नहीं भगवान को नहीं जानते तो जो पीछे आते वो क्या जाने. தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களே பகவானை தெரிஞ்சுக்காத பட்சத்துல அதுக்கு நெக்ஸ்ட் பின்னாடி வந்திருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்? सर्व शास्त्र में शिरोमणि गीता ही रॉन्ग कर दी है तो बाकी फिर शास्त्र में क्या होगा. மிக முக்கியமானது, எல்லா நூல்களுக்கும் தாயாக இருந்த கீதையவே தவறாக்கிட்டாங்கன்னா மற்ற சாஸ்திரங்கள் என்னவா இருக்கும்? பாபா ने जो हम बच्चों को सुनाया वो प्रलय लोप हो गया. பாபா என்னெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லியிருந்தாரோ அனைத்துமே மறைந்து விட்டது. अब तुम बाप से सुनकर देवता बन रहे हो. இப்ப மீண்டும் நீங்கள் பாபாவிடமிருந்து கேட்டு தேவதையாக ஆகிறீங்க. புராணி துனியா கா கிசாப் தோ சப்கோ சுக்து கர்னா ஹே. பழைய உலகத்தினுடைய அனைத்து கணக்கு வழக்கையும் முடிச்சே ஆக வேண்டும். फिर ஆத்மா பவித்திர பன் ஜாத்தி ஹே. அதுக்கு பிறகு ஆத்மா என்ன ஆகுது? பவித்திர ஆத்மாவாக ஆகிவிடுகிறது. உன்கா பி குச் கிசாப் கிதாப் ஹோகா சுக்து ஹோகா. பாபா சொல்றாரு, அந்த ஆத்மாவும் ஏதாவது கணக்கு வழக்குடன் இருந்தது என்றால் அனைவருமே கணக்கு வழக்க என்ன ஆகணுங்கிற பாபா முடிச்சே தீரணும். ஏன்னா பழைய உலகம் இல்லையா. हम ही पहले पहले जाते हैं फिर पहले पहले आते हैं. நாம தான் முதல்ல போகவும் செய்யறோம், முதல்ல இந்த பூமிக்கு வரவும் செய்யறோம். பாக்கி சப் சஜாய் காக்கர் கிசாப் கிதாப் சுக்து கரேங்க.
நம்மளை தவிர்த்து மற்ற எல்லாருமே கணக்கு வழக்குகளை எப்படி முடிப்பாங்கங்கிறார் பாபா. எப்படி முடிப்பாங்க? தண்டனை அடைந்து முடிப்பாங்க. இன் பாத்தோமே ஜாஸ்தி நா ஜாவோ. பாபாவே சொல்லிட்டார், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அதிகமா போவாதீங்க. ஏன்னா நமக்கு பாபா லட்சியம் கொடுத்துருக்காரு. என்ன லட்சியம்? பாபாவை புரிஞ்சு நினைங்க, ஞானத்தை நல்லா சிந்தனை பண்ணி புது புது பாயிண்ட்ஸ் எடுங்க. இதான் நம்ம லட்சியம். पहले तो निश्चय कराओ सबका सद्गति दाता बाप. முதல்ல இந்த நம்பிக்கை ஏற்படுத்துங்க, அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒருவர். டீச்சர் குரு பி वो एक ही बाप है. டீச்சராகவும் குருவாகவும் இருப்பது அந்த ஒரே ஒரு அப்பா தான். வகை அஷரீரி. அவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு தேகம் இல்லை. உஸ் ஆத்மாமே கித்தனா ஞானே. தேகம் இல்லாட்டாலும் அவருடைய ஆத்மால எவ்வளவு ஞானம் இருக்கு. ஞான் கா சாகர், சுக் கா சாகர், ஞான கடல், சுக கடல். கித்தனி உன்கி மகிமா. இப்படி எவ்வளோ மகிமை இருக்குது. ஓ ஹே ஆத்மா. அவரும் ஒரு ஆத்மாவே. ஆத்மா ஹி ஆக்கர் ஷரீர் மே பிரவேஷ் கர்த்தி ஹே. பாபா ஒரு ஆத்மா, ஆனா சுப்ரீம் அவர் என்ன பண்றார்? இன்னொரு உடலில் வந்து பிரவேசமாகிறார். சிவாய் பரம்பிதா பரமாத்மா கி கோயி ஆத்மா கி மகிமா கர் நஹி சக்தே. ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாருக்குமே இவ்வளவு பெரிய மகிமை என்பது இருக்கவே முடியாது. சப் ஷரீர்தாரியோं की மகிமா கரேங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷரீரதாரியினுடைய மகிமை தான் செய்வாங்க. ஏகை சுப்ரீம் ஆத்மா. ஆனா இங்க நமக்கு பாபா யாரு? சுப்ரீம் ஆத்மா. பிகர் ஷரீர் ஆத்மா की महिमा सिवाय एक निराकार बाप के कोई हो नहीं सकते. ஷரீரம் இல்லாத ஒரு ஆத்மாவுக்கு மகிமை என்பது बिगर शरीर आत्मा की महिमा सिवाय एक निराकार बाप के कोई हो न सके. शरीर இல்லாமல் மகிமைக்குரியவர் ஒரு சிவபாபாவை தவிர வேற யாருமே இந்த பூமியில கிடையாது. ஆத்மா में ही ज्ञान के संस्कार हैं. ஆத்மால ஞானத்தோட சம்ஸ்காரம் இருக்குது. பாப் में कितने ज्ञान के संस्कार हैं. பாபாட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஞானத்தோட சம்ஸ்காரம் இருக்குது. प्यार का सागर, ஞான் கா சாகர். பாபா யார்? அன்பு கடலாகவும் ஞான கடலாகவும் இருக்கார். क्या वह आत्मा की महिमा है? என்ன இதெல்லாம் அவருடைய ஆத்மாவோட மகிமையா? कोई मनुष्य की महिमा हो न सके. கட்டாயமா அவரோட மகிமை தான். ஏன்னா எந்த மனுஷாளுங்களுக்கும் இந்த மகிமை இருக்கவே முடியாது. யார் இன்னைக்கு அன்பு கடலா இருக்கா? யார் இன்னைக்கு ஞான கடலா நல்லது சொல்லித்தரா உலகத்துல? எந்த மனிதனுக்கும் இப்படிப்பட்ட மகிமை கொடுக்கவே முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகா பேலா நம்பர் பிரின்ஸ். ஸ்ரீ கிருஷ்ணர் யாரு? சத்தியுகத்தினுடைய முதல் நம்பர் பிரின்ஸா இருக்கார். बाप ही आकर बच्चों को वर्षा देते हैं, इसलिए उनकी महिमा गाई जाती है. பாபா தான் குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். அதனாலதான் பாபாவுடைய மகிமை என்பது இருக்குது. சிவ ஜெயந்தி ஹீரே துல்லியகே. சிவ ஜெயந்தி வருது இல்லையா? வைரத்துக்கு சமமான ஒரு பிறப்பு. வைரத்துக்கு சமமான ஒரு பிறப்பு இது. தர்ம ஸ்தாபக் ஆத்தே ஹி கியா கர்த்தே. தர்மத்தை உருவாக்கக்கூடியவர்கள் வராங்க, என்ன செய்யறாங்க? சம்ஜோ கிரைஸ்ட் ஆயா உசமே கிறிஸ்டின் தோஹே நை. கிரைஸ்ட் வந்தப்ப கிறிஸ்டினே கிடையாது. கிஸ்கோ கியா ஞான் தேங்கே. அப்ப யாருக்கு எந்த ஞானத்தை சொல்லுவாங்க அவங்க? கர்கே கஹேங்கே அச்சி சலன் சலோ. சொல்லணும்னா என்ன சொல்றாங்க? நல்ல நடத்தே நடங்க. ஏதோ போத் மனுஷே சம்ஜாத்தே ரேத்தே. நடத்தை நல்லா இருக்கணும்னு எல்லா மனிதர்களுமே புரிய வைக்கிறாங்க. பாக்கி சத்கதிக்கு நாலேஜ் கோய் தேன சகே. மற்றபடி சத்கதியை அடைவதற்கான ஞானம் யாருமே தர முடியாது. சத்கதினா என்ன? சுகமான வாழ்க்கை, எல்லா ஐஸ்வர்யங்களும் நிறைந்த குறைவற்ற பரம திருப்தி நிறைந்த வாழ்க்கை. அதான் சத்கதியினுடைய வாழ்க்கை. உनको अपना अपना पार्ट मिला हुआ. பாபா சொல்றாரு, அனைவருக்குமே தனித்தனி பாத்திரம் கிடைச்சிருக்குது.
சதோ ரஜோ தமோமே ஆனாக்கிக. எல்லாருமே என்ன ஆகணுங்கிறார்? சதோ ரஜோ தமோல வந்தே தீரணும். ஆனே से ही क्रिस्टियन की सर्च कैसे बनेगी? பாபா சொல்ற, கிறிஸ்து வந்தோன்னு அந்த கிறிஸ்டியனுடைய சர்ச் எப்படி உருவாகும்? ஜப் போத் ஹோங்கே, எப்போ கிறிஸ்து வராரு, அதுக்கப்புறம் அவருடைய தர்மத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் எப்போ அதிகமாக வராங்களோ அப்பதான் சர்ச் கட்டுறாங்க. பக்தி शुरू होगी तब சர்ச் बनाएंगे. இப்படி பக்தி செய்ய அன்பு காட்ட தொடங்கிடுறாங்களோ அப்ப சர்ச்சை ஏற்படுத்துறாங்க. உஸ்மே போத்து பைசா சாகியே. சர்ச் எல்லாம் கட்டுறதுக்கு எவ்வளோ பைசா வேணும்? லடாய் மேபி பைசா சாகியே. பாபா சொல்றாரு, யுத்தம் பண்றதுக்கும் எவ்வளோ இன்னைக்கு பைசா தேவைப்படுது. तो बाप समझाते हैं ये मनुष्य सृष्टि जाड़. பாபா புரிய வைக்கிறார், இது மனித உலக மரம். ஜாடு கபி லாக்கோ வருஷ கா ஹோதா ஹை கியா? மரம் லட்சக்கணக்கான வருஷம் நீடிக்குமா என்ன? கிசாப் நஹி பன்தா, கணக்கே கிடையாது. பாப் கேத்தே, ஹே பச்சே தும் கித்தனை பேசமஜ் பன் கயே தே. பாபா கூறுகின்றார், ஹே குழந்தாய், நீ எவ்வளோ தெரியாம இருந்த, எதுவுமே தெரியாம முட்டாளா நீ இருந்து இல்ல. அபி தும் சமஜ்தார் பன்தே ஹோ. இப்ப என்ன ஆயிட்டே? அப்பா, உங்களை மாதிரி புத்திசாலி யாரும் இல்லை, அவ்வளோ புத்திசாலியா ஆகுறீங்க. பேலே से ही तैयार होकर आते हो राज्य करने. ராஜ்யம் செய்வதற்கு முன்கூட்டியே தயாராகி வந்துடுறீங்க. वो तो अकेले आते हैं फिर बाद में विरुद्धि होती है. மற்ற ராஜாக்கள்லாம் தனியா அவர் மட்டும்தான் வருவாங்க, அதுக்கு பிறகுதான் விருத்தி ஆகும். ஜாடுகா ஃபவுண்டேஷன் தேவி தேவதா. ஆனா இங்க மரத்தோட ஃபவுண்டேஷனே எது? தேவி தேவதைகள். உன்சே फिर 3 டியூப் நிகழ்த்தி ஹே. அப்புறம் அதிலிருந்து 3 கிளைகள் வெளியாகுது. फिर छोटी छोटी मठ मत आते हैं. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கிளைகள்லாம் பிரிய தொடங்குது. மீன்ஸ் சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன்லாம் வர தொடங்குது. விருத்தி ஹோத்தி ஹே फिर उनकी कुछ महिमा हो जाती है. எப்ப விருத்தி ஆகுதுன்னா கட்டாயமா அதுக்கும் என்ன இருக்குது? மகிமைங்கிறது கட்டாயமா இருக்கதானே செய்யும். எங்க விருத்தி இருக்கும் அங்க மகிமை இருக்கும். பரந்து ஃபாய்தா குச் பி நஹி. ஆனா எந்த பலனும் இல்ல. மற்ற சற்சங்கங்கள்லாம் இருக்குது, விருத்தி ஆயிருக்குது. பட் இறங்கும் கலையில தானே ஆத்மாக்கள் இருக்காங்கிறார். யாருமே சத்கதி அடையலையே. ஏன்னா சத்கதியை அடைவதற்கான வழி பாடம் எங்கேயுமே கற்பிக்கவில்லை. சப்கோ நீச்சே ஆனாகிகே, பாபாய் சொல்லிட்டார். எல்லாருமே கீழே இறங்கிதான் ஆகணும். தும்கோ பி சாரி நாலேஜ் மில் ரஹி. உங்களுக்கு இப்போ முழு நாலேஜ் கிடைச்சிட்டு இருக்குது. கேத்தே ஹே காட் இஸ் நாலேஜ்ஃபுல். சொல்லப்படுது, கடவுள் என்பவர் ஞானம் நிறைந்தவர். பரந்து நாலேஜ் கியா ஹே? ஆனா நாலேஜ்னா என்ன? கிஸ்கோ மாலும் நஹி. புரிந்து செயல்படுவதில் தான் ஞானம். புரிந்து பேசணும், புரிந்து செய்யணும், அதான் ஞானம். இது யாருக்குமே தெரியல, என்னமோ நினைச்சுக்கிறாங்க ஞானம்னா. तुमको भी नॉलेज मिल रही है, பாகியசாலி ரத்து तो जरूर चाहिए. உங்களுக்கு ஞானம் கிடைச்சிட்டு இருக்குது, பாகியசாலி ரதம் கட்டாயமா வேணும், ஞானம் கொடுக்கணும்ல. ஜோதி பாபாட்ட அவ்வளோ ஞானம் இருக்கு. காட் இஸ் நாலேஜ்ஃபுல் சொல்றோம். ஆனா அந்த நாலேஜ் ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ரதம் வேணும். பாப் சாதாரண தன்மை ஆத்தே ஹே தபி பாகியசாலி பன்தே. பாபா சாதாரண உடலில் வரார், அப்பதான் இவர் பாகியசாலி ஆகிறார். சத்தியமே பதமாபதம் பாகியசாலி. சத்தியுகத்துல பல கோடி மடங்கு பாகியசாலிகள். அபு தும்கோ ஞான் கா தீஸ்ரா நேத்திர மில்தா ஹே. இப்போ உங்களுக்கு ஞானத்தினுடைய 3ஆம் கண் என்பது கிடைத்திருக்கிறது. ஜிஸ்ஸே தும் லக்ஷ்மி நாராயண் ஜெய்சே பன்தே ஹோ. இந்த 3ஆம் கண் கிடைத்ததால் நீங்கள் லக்ஷ்மி நாராயணரை போல ஆகின்றீர்கள். ஞான் தோ ஏக் ஹி பார் மில்தா ஹே. ஞானம் என்பது ஒரே ஒரு முறை மட்டும்தான் கிடைக்குது.
மற்ற எல்லா படிப்பும் ஒவ்வொரு பிறவியா நம்ம அதே தான் படிக்கிறோம். ஆனா இந்த ஞான படிப்பு மட்டும் 5000 வருஷத்துல சங்கம யுகத்துல மட்டும்தான் கிடைக்குது. अब तुमको ज्ञान का तीसरा नेत्र मिलता है. பக்தி में तो தக்கே காத்தே ஹே. பாபா சொல்றார், பக்தி மார்க்கத்துல எவ்வளோ நீங்க ஏமாந்தீங்க. அந்தியாரா, ஏமாந்தது காரணம் என்ன? இருள்ல இருந்தீங்க. ஞானுகே தின், ஞானங்கிறது வெளிச்சம். தின்மே தக்கே நீ காத்தே. பாபா சொல்றாரு, வெளிச்சத்துல யாருமே ஏமாத்த முடியாது. பாப் கேத்தே ஹே கர் மே கீதா பாடசாலா கோலோ. பாபா கூறுகின்றார், உங்க வீட்டுல கீதா பாடசாலையை ஓபன் பண்ணுங்க. போத் ऐसे हैं जो कहते हैं हम तो नहीं उठाते दूसरों के लिए जहा देते. நிறைய பேர் அப்படி சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்களாம்? நாங்க ஞானம் கேட்காட்டாலும் நாங்க மற்றவர்களுக்கு இந்த கீதா பாடசாலை நடப்பதற்கான இடத்த கொடுக்கறோம், இதெல்லாம் ஹெல்ப் பண்றோம் அப்படி சொல்றாங்க. ஏபி அச்சா ஹே, அதுவும் நல்லதாங்கிறார் பாபா. யஹா போத் சைலன்ஸ் ஹோனி சாஹியே. பாபா வீட்டில் ரொம்ப சைலன்ஸ் இருக்க வேண்டும். எஹே ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி கிளாஸ், உயர்ந்ததிலும் உயர்ந்த அனைவரையும் புனிதப்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பு. ஜஹா சாந்தி மீ தும் பாபாக்கோ யாது கர்த்தே ஹோ, அந்த இடத்துல நீங்க எவ்வளவு அமைதியா பாபாவை நினைக்கிறீங்க. ஹம்கோ சாந்தி தாம் அபு ஜானா ஹே, இப்போ நாம சாந்தி தாமும் செல்ல வேண்டும். इसलिए பாபா को बहुत प्यार से याद करना है. ஆகையினால பாபாவை மிக அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். सत्युग में 21 जन्मों के लिए तुम सुख शांति दोनों पाते हो. சத்தியுகத்துல 21 பிறவிக்காக நீங்க சுகம் சாந்தி இரண்டையும் பெறுகிறீர்கள். பேஹத் கா பாப் ஹே பேஹத் கா வர்ஷா தேனே வாலா. எல்லையற்ற பாபா எல்லையற்ற ஆஸ்தியை தரக்கூடியவர். तो ऐसे பாபா को ஃபாலோ करना चाहिए. இப்படிப்பட்ட பாபாவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அகங்கார் நெய் ஆனா சாஹியே, அகங்காரம் என்பது வரவே கூடாது. ஓ கிரா தேத்தா, அகங்காரம் என்ன பண்ணுது? உங்களை கீழே தள்ளி விடுது. बहुत தைரியவத் அவஸ்தா சாஹியே, ரொம்ப தைரியமான மனோநிலை இருக்க வேண்டும். ஹட்டு நகி, பிடிவாத குணம் இருக்கக்கூடாது. தேக அபிமான் கோ ஹட் கஹா ஜாத்தா ஹே. பாபா சொல்றார், தேக அபிமானத்தை என்ன சொல்லப்படுது? பிடிவாத குணம்னு சொல்லப்படுது. போத்து மீட்டா பண்ணா ஹே, ரொம்ப இனிமையானவராக இருக்க வேண்டும். தேவதாய் கித்னே மீட்டே ஹே, தேவதைகளை பார்த்தீங்களா எவ்வளவு இனிமை தன்மை உடையவர்கள். கித்னி கஷிஷ் ஹோத்தி ஹே, அவங்க பாருங்க எல்லாருமே ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க. எப்படி ஈர்க்கிறாங்க? பியூரிட்டி பவர் எங்க இருக்கும்? அங்க கட்டாயமாக ஈர்ப்பு இருக்குது. பாப் தும்கோ இசா பனாத்தே ஹே, பாபா உங்களை அப்படிப்பட்ட தேவதையாக ஆக்குறார். தோ ஐசே பாபுக்கோ கித்தனா யாது கர்னா சாஹியே. அப்ப இப்படி ஆக்கக்கூடிய பகவானை நீங்க எவ்வளவு நல்லா நினைக்கணும். तो बच्चों को ये बातें बार बार सिमरन कर हर्षित होना चाहिए. குழந்தைகள் அடிக்கடி இந்த விஷயத்தை நினைச்சு நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டும். इनको तो निश्चय है कि हम शरीर छोड़िए लक्ष्मी नारायण बनेंगे. இந்த பிரம்மா பாபாவுக்கு கூட அப்படி ஒரு நம்பிக்கை என்பது இருக்குது. நாம் இந்த சரீரத்தை விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆயிடுவோம்? லக்ஷ்மி நாராயணா. எய்ம் ஆப்ஜெக்ட் கா சித்திர பேலே பேலே தேக்னா சாஹியே. பாபா சொல்ற, நம்மளுடைய லட்சியம் குறிக்கோளை பற்றிய அந்த சித்திரத்தை நாம் அடிக்கடி பார்க்க வேண்டும். एम एंड ऑब्जेक्ट का चित्र पहले पहले देखना चाहिए. वह तो पढ़ाने वाले देहदारी टीचर होते. மற்ற படிப்பெல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர் யாருன்னா தேகதாரி டீச்சர் தான். யஹா படானே வாலா நிராகார் பாப். ஆனா இங்கே நமக்கு பாடத்தை கற்பிக்கக்கூடியவர் யார் தெரியுமா? நிராகாரமான பகவான். அவருக்கு உடல் இல்லை, சரீரம் இல்லை. जो आत्माएं पढ़ाते हैं वो चिंतन करने से ही खुशी होती है. எந்த பாடத்தை நீங்கள்
படிக்கின்றீர்களோ அதை நீங்க நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ குஷி என்பது உங்களுக்கு ஏற்படும். இன்கோ ये नशा रहता होगा कि ब्रह्मा सो विष्णु. இவருக்கு கூட இந்த சிந்தனை என்பது இருந்தது. எந்த சிந்தனை? பிரம்மா சோ விஷ்ணு, விஷ்ணு சோ பிரம்மா கேசை பந்தே. மீண்டும் விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் சமயம் ஆகுது. ஏ வண்டர்ஃபுல் பாத்தே, இதெல்லாம் ரொம்ப அதிசயத்தக்க விஷயங்கள். தும்ஹி சுன்கர் சுன்கர் தாரண்கர் ஃபிர் சுனாத்தே ஹோ. நீங்கள் இதெல்லாம் கேட்டு தாரணா பண்ணி பிறருக்கு நீங்க இதை சொல்றீங்க. பாபா தோ சப்கோ விஸ்வகா மாலிக் பனாத்தே. மற்றபடி பாபா எல்லாரையுமே விஸ்வத்தின் எஜமானனாக ஆக்குறார். பாக்கிய சமஜ் சக்தே கி ராஜாய்க்கே லாயக் கவுன் கவுன் பனேங்கே. மற்றபடி இதை கூட புரிஞ்சுக்க முடியுது. ராஜாவுக்கு தகுதி யார் யார் ஆக முடியும், இதை கூட பாபா புரிஞ்சுக்க முடியும், பாபாவால தெரிஞ்சுக்க முடியும். குழந்தைங்களுடைய நடை உடை பாவனை வச்சு பாபா தெரிஞ்சுக்க முடியுது. பாப்கா ஃபர்ஜ் ஹை பச்சோं को ऊंचा उठाना. பாபாவோட கடமை எது தெரியுமா? குழந்தைகளை உயர்வாக்குவது. பாப் சப்கோ விஸ்வகா மாலிக் பனாத்தே. பாபா அனைவரையுமே விஸ்வத்தின் எஜமானனாக ஆக்குறார். பாப் கேத்தே ஹே மே விஸ்வகா மாலிக் நஹி பன்தா ஹூ. பாபா சொல்றார், நான் விஸ்வத்தின் எஜமானன் ஆகுவதில்லை. பாப் இஸ் முக்கு துவாரா பைட் நாலேஜ் சுனாத்தே. பாபா இவருடைய வாயின் மூலமாகத்தான் இந்த ஞானத்தை கூறுகின்றார். ஆகாஷ்வாணி கயத்தேகே பரந்து அர்த்தனையை சமஸ்தே. ஆகாஷ்வாணின்னு சொல்லப்படுது, ஆனா அதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. சச்சி ஆகாஷ்வாணி தோ ஏகே. உண்மையான ஆகாஷ்வாணிங்கிறது பரமாத்மா பாபா சொல்வதுதான். जो बाप ऊपर से आकर इस गौमुख द्वारा सुनाते. மேலிருந்து வந்து பாபா இந்த கௌமுக் பசுவோட வாயின் மூலமாக கூறுகின்றார். ஸ்முக்கு துவாரா வாணி நிகழ்த்திகே. இவருடைய வாயின் மூலமாகத்தான் முரளி என்பது வெளியாகுது. பச்சி போத் மீட்டே ஹோத்தேகே. இந்த முரளினால குழந்தைகள் ரொம்ப இனிமையானவராக ஆகுறாங்க. கேத்தேகே பாபா ஆஜ் டோலி காவோ. சொல்றாங்களாம், பாபா இன்னைக்கு நீங்க இந்த டோலி சாப்பிடுங்க. ஜடி டோலி பச்சே. ரொம்ப டோலி குழந்தைங்க தான் இருக்காங்களாம். अच्छे बच्चे कहेंगे हम बच्चे भी हैं तो हम सर्वेंट भी हैं. ரொம்ப நல்ல குழந்தைகள் என்ன சொல்றாங்களாம், பாபா நாங்க உங்களுக்கு குழந்தையாகவும் இருக்கிறோம், நாங்க உங்களுக்கு சர்வெண்டாகவும் இருக்கிறோம். பாபா கோ போத் குஷி ஹோத்தி ஹே. இப்படி சொல்றது கேட்கும்போது பகவானுக்கு என்ன ஆகுது? ரொம்ப அளவற்ற மகிழ்ச்சி என்பது ஏற்படுகிறது. குழந்தைகள் எல்லாம் பார்த்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறாரு, 5000 வருஷம் ஆகுதுல்ல. பச்சி ஜான்தி சமை போத்தோடா சொல்றாரு, குழந்தைங்களே நேரம் போயிடுச்சு, அவ்வளவுதான். इतने जो बाम्स बनाए वो ऐसे ही फेंक देंगे क्या? எவ்வளவு பாம்ஸ் பண்ணிருக்காங்க, அப்படியே சும்மா விடுவாங்களா என்ன? கல் பெலே ஹுவாத்தா சோஃபிர் ஹோகா. கல்பத்துக்கு முன்னாடி எப்படிலாம் விநாசம் ஏற்பட்டதோ அப்படிதான் நடக்கும். சமஸ்தே விஸ்வமே சாந்தி ஹோ. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? உலகமே சாந்தி அடையணும்னு. பரந்து ஐசே தோ ஹோனா சகே. ஆனா அப்படியெல்லாம் ஆகாது. விஸ்வமே சாந்தி தும் ஸ்தாபன் கர்த்தே ஹோ. உலகத்துல அமைதி நீங்க படைக்கிறீங்க, கொண்டு வரீங்க. தும்கோ ஹி விஸ்வக்கே பாதுஷாஹி கி பிரைஸ் மில்தி ஹே. உங்களுக்குத்தான் விஸ்வத்தின் ராஜா என்ற பிரைஸுங்கிறது கிடைக்குது. தேனே வாலாஹே பாபா. இந்த பிரைஸ் கொடுக்கக்கூடியவர் யாரு? பாபா. யோக பல்சே தும் விஸ்வக்கி பாதுஷாஹி லேத்தேயோ. யோக பலத்தால நீங்க விஸ்வத்தின் ராஜ்யத்தை பெறுறீங்க. ஷரீரிக் பல்சே விஸ்வகா வினாஷ் ஹோத்தா ஹே. ஷரீர பலத்தால் உலக வினாசம் என்பது ஏற்படுது. சைலன்ஸே தும் விஜய் பாத்தேகோ. அமைதியினால சைலன்ஸால நீங்க வெற்றி அடைகிறீர்கள். अच्छा मीठे मीठे सिक्किलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की बाप को नमस्ते नमस्ते नमस्ते
குட் மார்னிங். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், अपनी अवस्था बहुत தைரியவத் बनानी தன்னுடைய மனோநிலையை ரொம்ப தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பாப்கோ ஃபாலோ கர்னா ஹே, பாபாவை பின்பற்ற வேண்டும். கிசி பி பாத் மே அகங்கார் நஹி திகானா ஹே, எந்த விஷயத்திலும் அகங்காரத்தை வெளிப்படுத்தாதீங்க. தேவதாவும் ஜெய்சா மீட்டா பன்னா ஹே, தேவதைகளை போல இனிமையானவராக ஆகுங்கள். नेक्स्ट पॉइंट, सदा हर्षित रहने लिए ज्ञान का सिमरन करते रहो. சதா மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே இருங்க. விசார் சாகர் மந்தன் கரோ, ஞானத்தை நல்லா கடைங்க. हम भगवान के बच्चे भी हैं तो सर्वेंट भी हैं. स्मृति से सेवा पर तत्पर रहो. நான் பகவானின் குழந்தையாகவும் இருக்கிறேன், சர்வெண்டாகவும் இருக்கிறேன். இந்த நினைவுல இருந்து நினைவுல மூழ்கி சேவா பண்ணுங்க. பாபா வரதான் கொடுக்கறாங்க. मनमना भाव के साथ मत्याजी भाव के मंत्र स्वरूप में स्थित रहने वाले महान आत्मा भव. மன்மனா பவ என்ற மந்திரத்துடன் மத்தியாஜி பவ அப்படின்னா என்ன? ஆஸ்தியினுடைய நினைவு, இந்த சொரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகுங்கள். आप बच्चों को मनमना भाव के साथ मत्याजी भाव का भी वरदान है. குழந்தைகளுக்கு மன்மனா பவ என்ற மந்திரத்துடன் மத்தியாஜி பவ என்ற வரமும் கிடைத்துள்ளது. अपना स्वर्ग का स्वरूप स्मृति में रहे, इसको कहते हैं मत्याजी भव. நீங்கள் தங்களுடைய சொர்க்கத்தோட சொரூபத்துல இருக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் மத்தியாஜி பவ. சொர்க்கத்துல நம்ம எப்படி இருக்கோமோ அந்த சொரூபத்துல இருக்கணும், மீன்ஸ் தேவதா சொரூபத்துல. जो अपने श्रेष्ठ प्राप्तियों की नशे में रहते वे मध्याजी भाव के मंत्र स्वरूप में स्थित कर सकते. யாரு தனக்கு கிடைச்ச எல்லா விதமான பிராப்திகளினுடைய அந்த போதை நஷால இருக்காங்களோ அவர்களே மத்தியாஜி பவ என்ற அந்த மந்திர சொரூபத்தில் நிலைத்திருக்க முடியும், அவங்களாலதான் முடியும். जो மத்தியாஜி பவஹே மன்மனா பவ் தோ ஹோங்கேஹி, யார் மத்தியாஜி பவ் மந்திரத்துல இருக்காங்களோ அவங்க மன்மனா பவ் மந்திரத்துக்கு தானாவே வந்துடுறாங்க. ऐसे बच्चों के हर संकल्प हर बोल हर कर्म महान हो जाते. அப்படிப்பட்ட குழந்தைகளினுடைய ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயலுமே மகான் தன்மையுடையதாக இருக்கிறது. ஸ்மிருதி ஸ்வரூப் பன்னாமானா மகான் ஆத்மா பன்னா, நினைவு சொரூபம் ஆகுவது என்றாலே மகான் ஆத்மா ஆகுதலாகும். ஸ்லோகன், खुशी आपका स्पेशल खजाना है, इस खजाना को कभी नहीं छोड़ना. குஷி என்பது உங்களுடைய ஸ்பெஷல் பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டு விடாதீர்கள். இன்னைக்கு பாபா அவ்யக்த இஷாரா கொடுக்கறாங்க. अपने चेहरे पर वाणी पर सरलता और मधुरता को धारण करो. தன்னுடைய முகத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக சரளத்தன்மை மற்றும் மதுரத்தன்மையை தாரணை செய்யுங்க. फिर देखो सर्विस का कर्तव्य की सफलता कितनी श्रेष्ठ होती है. அதுக்கு பிறகு பாருங்க, நீங்க பண்ணக்கூடிய சேவையில உங்களுடைய செயல்பாட்டினுடைய அந்த வெற்றி என்பது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்குது. अभी स्मृति और वाणी दोनों की प्लान हो. பாபா நினைவு இருக்கணும், அதே நேரம் வார்த்தைகள் மூலமாகவும் சேவா நடக்கணும். இப்படி ஒரு பிளான் இருக்கணும். கோய் பி புராணே சன்ஸ்கார் கா கஹா தாக் நா ஹோ. எந்த ஒரு பழைய சன்ஸ்காரத்தின் கரை என்பது பற்றக்கூடாது. जब ऐसा प्लान हो जाएंगे तो प्लान और प्रैक्टिकल एक हो जाएंगे.
அப்படிப்பட்ட ஒரு பிளானை நீங்க செஞ்சாதான் நீங்க செஞ்ச பிளானும் பிராக்டிக்கலும் ஒன்றாக இருக்கும். फिर सफलता प्लान की माफी की उड़ेगी. அப்போ உங்களுக்கு வெற்றி என்பது ஏரோப்ளேன் எப்படி ஃபாஸ்டா மேலே போதோ அந்த மாதிரி நீங்களும் பறந்து அவ்வளோ உயர்ந்த நிலையை சென்றடைவீர்கள். அப்போ நம்மளுடைய முகத்துல வார்த்தை இது ரெண்டுலையும் சரளத்தன்மையும் மதுரத்தன்மையும் நம்ம தாரணா பண்ணணும். அப்போதான் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும்னு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நம்ம ரொம்ப சைலன்ஸ்ல இருப்போம். ஏன்னா பாபா வீடுங்கிறது சைலன்ஸாக நம்ம இருக்கக்கூடிய இடம். ஓம் சாந்தி. ஞானத்தை உலக
கொடுப்பதில் இருக்கும் மகிழ்ச்சியை அனுபவிச்சு பாருங்க. பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காதீங்க. Experience the pleasure of giving without expecting anything in return.